ஒரு ஊரில் 2 சகோதரர்கள் இருந்தார்கள். ஒருவன் போதை பழக்கம் உள்ளவன். எப்போதும் குடும்பத்தில் இருப்பவர்களை அடித்து மிரட்டி பணம் வாங்கி குடித்து கொண்டே இருப்பான். பிறருக்கு மிகவும் தொல்லை கொடுத்து கொண்டு இன்பம் பெறும் சாடிஸ்ட் அவன். மற்றவன் நல்லவனாக, சமூகத்தில் மதிக்கப்படுபவனாக இருந்தான். நல்ல குடும்பத் தலைவனாகவும் இருந்தான். அருமையாக குடும்பத்தை பராமரித்து வந்தான். ஊரில் உள்ளவர்களுக்கு ஒரே வியப்பு. ஒரே தகப்பனுக்கு பிறந்த, ஒரே சூழ்நிலையில் வளர்ந்த 2 குழந்தைகளில் ஒன்று ஊர் போற்றும் நல்லவனாகவும் மற்றொன்று ஊர் தூற்றும் கொடியவனாகவும் இருக்க காரணம் என்ன என்று அனைவரும் வியந்தார்கள். என ஊரில் இருப்பவர்களுக்கு ஒரே வியப்பு. ஒரு பெரியவர் குடிகார மகனையும் நல்ல குடும்ப தலைவனாகிய அவனையும் இப்படி கேட்டார். உன் நடத்தைக்கு யாரப்பா காரணம்? இருவரும் ஒரே பதில்தான் சொன்னார்கள். என்னுடைய நடத்தைக்கு காரணம் என்னுடைய அப்பாதான். உன் அப்பா என்று என்ன செய்தார் என்று அந்த முதியவர் கேட்டார். அதற்கு அவன், எனக்கு விவரம் தெரிந்த நாளில் இருந்து பகலிலும் இரவிலும் குடித்து கொண்டே இருப்பார். குடும்பத்தினரை தொந்தரவு செய்து கொண்டே இருப்பார். அடிகளுக்கு பஞ்சமே இல்லை. அவரின் மகனாகிய நான் வேறு எப்படி இருப்பேன்? அதனாலேயே நானும் குடிகாரனாகிவிட்டேன். மோசமான தகப்பனின் மகனான நான் மோசமாகிவிட்டேன். என் நடத்தைக்கு என் தந்தையே முழு காரணம் என்றான். நல்லவனாகிய அவனிடம் அந்த முதியவர் கேட்டார் அதே கேள்வியை. உன் அப்பா என்ன செய்தார் என்று. நற்கணவானாகிய அவன் சொன்னான், என் நடத்தைக்கு என் தந்தையே காரணம். இரவும் பகலும் குடித்து வருவார். குடும்பத்தினரை தொந்தரவு செய்து கொண்டே இருப்பார். அடிகளுக்கு பஞ்சமே இல்லை. அதனாலேயே நான் குடிக்கக்கூடாதென்று முடிவு செய்தேன். குடிகாரனாகிய என் குடும்பத்தை தொந்தரவு செய்யக்கூடாது என்று நான் முடிவு செய்தேன். மோசமான தகப்பனுக்கு பிறந்த நான் ஒரு நல்லவனாக வாழ வேண்டும் என்று முடிவு செய்தேன். ஸோ நமது வாழ்வும் நடத்தையும் நம்மளுடைய எண்ணங்களை பொறுத்தே அமைகின்றன. அதனால் தீய எண்ணங்களை, நெகட்டிவ் தாட்ஸை புறக்கணித்து நல்ல எண்ணங்களுக்கு உணவளித்து, அதாவது ஊக்குவிக்கப்படுத்தி கொண்டே இருக்க வேண்டும்.